நீ வேலை செய்யாமையே நீ வாழ முடியும். அந்த சூட்சமத்தை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. நாம் மனிதனாக இருந்த யாருமே கடவுளை பார்த்ததே கிடையாதுங்க. எல்லா வேலையும் செஞ்சிடலாம். ஆனால் ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறது, கடவுளை கண்டுபிடிக்கிறது, உங்கள் மூளையை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க. இல்லை, நாங்கள் பல சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், பல விஷயத்த சிந்திக்கிறோம், அப்புறம் ஐயாவை சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, என்ன ஐயா இப்படி சொல்கிறாங்களே, இது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எப்படி வாழ போகிறோம், எப்படி நடந்துக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதான் யோசிக்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அழுவவே மாட்டீங்க. அப்போ இந்த அன்னதானத்துக்கு சாமி சொல்லிட்டாரு, அன்னதானம் எப்படி பண்ண போகிறேன்னு அவன் தேடினான்னா பெரும் துன்பத்தில் மாட்டிக்குவான். சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் மட்டும் அதை நம்பி சட்டியை தூக்குனானா வெறும் சட்டி கூட சோறாகி போயிடும். என் கூட இருக்கிற 15 பேர் 20 பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க மூளையை யோசிச்சிடாம இவங்களை தடுத்து ஆட்கொள்றது தான் என்னுடைய வேலையை. இவங்க அறிவை கொண்டு போயிடக்கூடாது, இவங்க போய் ஒரு சிந்தனையை கொண்டு போய் போட்டுறக்கூடாது. இதை இப்படி பண்ணலாமா, இதை அப்படி ஐடியாலைஸ் பண்ணலாமா, அதோட செயல் வடிவம் தான். கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு மாதம் பெரிய தொகையில் தான் இப்போ இருக்கிற அன்னதானம் கூட ஒரு செயல் இருக்கும். ஆனால் யார் கொடுக்குறா, யார் போகிறா, யார் செயல், எந்த இதுவும் கிடையாது. மனிதன் கடவுளாக ஆனான், மனிதன் ஞானி ஆனான். ஆனால் அந்த மனித மூளையால் அல்ல. ஜோதிங்கிறது என்னன்னா வெறும் ஜோதி உள்ளுக்குள்ள இல்லை, ஒரு நெருப்பு, ஒரு அக்னியா உடல் மாறத் தொடங்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு இயல்பா ஒரு மனிதன் ஒரு இடத்துக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு ஞான மார்க்கத்தை பார்க்க முடியும், தியானம் பண்ண முடியும். ஒரு செயலை ஒரு மனிதன் நம்பி வேலை செஞ்சானா இந்த பிரபஞ்சத்தால் அவன் தோக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன். நீ முதல்ல ஒன்றை நம்பணும். நீல நிற ஜோதி என்னை பார்க்க வர்ற எல்லா பேத்துக்கும், இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு அதை ஒரு அறிவுரைன்னு இல்லாமல் அதை ஒரு கரெக்டாக உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த தியானத்தையோ இந்த பிரபஞ்சத்தையோ இந்த கடவுளை அடையணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. கடவுளை அடையிறது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் மேம்பட்ட நிலை மாறுறதுங்கிறது தான் கடவுளை அடையிறது. இந்த தியானம் என்ன சொல்லும், என்ன செய்யும் அப்படின்னா, வெறும் கண்ணை மூடிக்கிட்டு கையை மடித்து உட்கார்றது இல்லாமல் தன்னை ஒரு ஒரு உயர்ந்த செயல் வடிவத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அந்த உயர்ந்த செயல் அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீ வேலை செய்யாமையே நீ வாழ முடியும். அந்த சூட்சமத்தை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நீ வேலை செய்கிற, யாருக்காக வேலை செய்கிறன்னா, உனக்காக வேலை செய்கிற, குடும்பத்துக்காக வேலை செய்கிற, ஒய்ஃபுக்காக வேலை செய்கிற, கடமை ஏதோ ஒரு கடமை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது என்ன ஆகும்னா, உன்னுடைய செயல்பாடுகளில் நிறைய மாற்றம் வந்துடும். நீ வேலை செய்யாமையே உன்னை சுற்றி ஒரு வேலை நடக்கிறத நீ பார்க்க முடியும். இப்போ நீ பார்க்கவே முடியலை. அதுக்கு காரணம் நீ வேறு வடிவத்தில் அது இருக்கிறதுனால தான். அது என்ன வேறு வடிவம்னா, நான் பல நாள் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் மனிதனாக இருந்த யாருமே கடவுளை பார்த்ததே கிடையாதுங்க. மனித மூளையை பயன்படுத்தி, மனித செயலை பயன்படுத்தி, மனித அறிவை பயன்படுத்தி நீங்கள் லோன் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எவ்வளோ டெக்னிக்கில் கற்றுக்கலாம், எவ்வளோ புத்தகங்களை உலகம் முழுக்க எழுதி குமிச்சிருக்கிற எல்லா எழுத்தாளர் புத்தகத்தையும் நீங்கள் படிக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சிடலாம். ஆனால் ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறது, கடவுளை கண்டுபிடிக்கிறது, உங்கள் மூளையை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க. நிச்சயமாக தோத்துருவீங்க. அங்கே உங்கள் மூளைக்கு அங்கே வேலை கொடுக்கக்கூடாது. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். உன் பொண்டாட்டியை வழி நடத்த உன் மூளையை பயன்படுத்து, உன் பிள்ளைய உன் குடும்பத்தை வழி நடத்த பண்ணு. ஆனால் கடவுளையோ என்னுடைய தியானத்தை வழி நடத்த உன் மூளையை எடுத்துகிட்டு வராத அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நெருக்கமாக ஒரு 2 வருடமாக பயணிக்கிறவங்களா இருக்காங்க. அதில் வெகு சிலர் சமயத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வருவாங்க. என்ன, ஏன் அழுகுறீங்க, என்ன ஏது, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன செட்பேக் ஆகிட்டு எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னா,
இல்லை நாங்கள் பல சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், பல விஷயத்த சிந்திக்கிறோம். அப்புறம் ஐயாவை வந்து சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, என்ன ஐயா இப்படி சொல்கிறாங்களே, இது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எப்படி வாழ போகிறோம், எப்படி நடந்துக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வந்து பல்வேறுபட்ட விஷயங்களை, கருத்துக்களை வந்து அவங்கவுங்க மேன்போக்கமாக என்கிட்ட சொல்லாமே அவங்க செய்வாங்க. அப்போ அது மாதிரி ஒருத்தவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் போய் ஒரு நாள் இயல்பாக ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஏன், என்ன மறுவாட்டி என்ன சொல்லுங்க அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை அப்படின்னா. இப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எதுவும் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நான் யோசித்தேன். அதான் யோசிக்காதீங்க, நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அழுவவே மாட்டீங்க. நான் வந்து ஒரு வேலை இங்கே திருவண்ணாமலைக்கு வாங்க அப்படின்னா, நீங்கள் திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் பிளெயினாக வரணும். வரும்போதே 1000 விஷயம் யோசிச்சுட்டுலாம் வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போடக்கூடாது. இது இப்படி நடந்துருமா, இது இப்படி இருக்குமா, இவர் இப்படி மாறுவாரா, அவர் அப்படி மாறுவாரா, நம்ம லைஃப் இப்படி மாறுமா. அப்போ உன்னுடைய மூளையை நீ பயன்படுத்தி இத்தனை விஷயத்த நீ யோசிச்சுட்டே வந்தனா என்னகிட்ட நீ வந்து தடுமாறிடுவ. இது ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு எம்டியாக ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றில் வந்தனா, அப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயத்துக்குள்ளே நீ அப்படியே போனன்னா, உன் மூளையை நீ பயன்படுத்தாமல் நீ வாழ்கிற வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். நீ உன் மூளையை பயன்படுத்தினா 100% நீ ஜெயிக்கலாம், நீ சிரிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக துன்பப்படுவ. நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனித மூளையை பயன்படுத்தினவன் எவனாலையும் இறைவனை அடைய முடியாதுங்க. அது என்னுடைய ஆய்வில் இது ஒரு கண்டுபிடிப்பு. மனித மூளையை அதனால தான் பயன்படுத்தாத. ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஞானி வழிவகை சொல்லி கொடுத்துருப்பாருப்பான். அடே 1 மணிக்கு அன்னதானம் போடு அப்படின்றமா. 1 மணிக்கு அன்னதானம் போடுன்னா அவ்வளோதான். எங்கேருந்து அரிசி வரும், எங்கேருந்து பருப்பு வரும், எப்படி வரலாம் தெரியாது. நீ அன்னதானம் போடுன்னு சொன்னதை மட்டும்தான் மைண்டில் வச்சுருக்கணும். நீ போன போட்டு சாமி அன்னதானம் போட சொல்லிட்டாருன்னு ஊர் முழுக்க காசு கேட்கக்கூடாது. ஊர் முழுக்க நீ வந்து எப்படி அன்னதானம் நடக்கும் மூளையை போட்டு கசக்கக்கூடாது. அன்னதானம் போடுன்னு சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு போய் வெறும் சட்டியை கூட வச்சு தண்ணியை ஊற்றி பற்ற வச்சோன்னா அங்கே ஒருத்தன் அரிசியோட வருவான். அவர் சொன்னதை மட்டும்தான் நீ வந்து ஃபாலோ பண்ணா உன் மூளையை அங்கே பயன்படுத்தக்கூடாது. இது வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீ போப்பா தம்பி அப்படின்னா போகணும். காசு இல்லைங்க அதெல்லாம் நீ யோசிக்க கூடாது. போன்னு சொல்லிட்டா போ, அங்கே காசு ஒருத்தன் வருவான், காசே உனக்கு தேவைப்படாது. இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ பல்வேறுபட்டவங்க அந்த அழுகிறதுக்கு, அந்த துன்பப்படுறதுக்கு மெயின் காரணம் அந்த யோசிச்சிட்றாங்க. யோசிக்க கூடாதுங்க. யோசிச்சா நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. அதனாலதான் தியானத்துல எல்லாம் கடவுள் என்ன, குரு என்ன, சிந்தனை அப்படிலாம் திங்க் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தாட்டே வரக்கூடாது. ஒரு செயல் என்னன்னா அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை கடைபிடிச்சு பார்ப்போம். அப்ப கடைபிடிக்கிறது எப்படி கடைபிடிக்கன்னா, மூளையை யோசிக்காம சிந்தனை இல்லாம பிளெயினா, நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் போய் சும்மா அப்படி உட்காந்துருக்கேன் அந்த தியானத்தை பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, எதையுமே அங்கே கொண்டு போகக்கூடாது. உங்க என்ன தாட்டுகள் இருந்தா கூட அங்க வந்து மூளையை கொண்டு போய் நீங்க யோசிச்சீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு துன்பம் வந்துடும். ஏன்னா அதுதான் மனித செயலுங்கிறது. அப்ப இந்த அன்னதானத்துக்கு சாமி சொல்லிட்டாரு அன்னதானம் எப்படி பண்ண போறேன்னு அவன் தேடினான்னா பெரும் துன்பத்துல மாட்டிக்குவான். சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் மட்டும் அதை நம்பி சட்டியை தூக்குனானா வெறும் சட்டி கூட சோறாகி போயிடும். ஏன்னா அங்க மனித மூளை வந்து இல்லை, அது பிரபஞ்சம். அப்போ ஒரு ஞானியோட வாக்கு, ஞானியோட சொல், ஞானியோட செயல், ஒருத்தர் என்னன்னா மனித மூளையை அழித்து விட்டு தான் அவன் ஞானியாவே மாறி இருக்கான். அப்ப அவனுடைய சொல்லாடல்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய வீரியம் இருக்கு, அவ்வளவு பெரிய உண்மைத்தன்மை இருக்கு, அவ்வளவு பெரிய நம்பகத்தன்மையான ஒரு செயல் வடிவம் இருக்கு. அப்ப மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருத்தனும் கொஞ்ச காலங்கள் வேற விஷயங்களுக்கு தான் மூளையை பயன்படுத்தணும். இறை சம்பந்தமா, தியானம் சம்பந்தமா யோசிக்கவே கூடாது. அதனாலதான் நிறைய ஆசிரமத்துல உங்க செல்போனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. நிறைய விஷயத்துக்குள்ள நீங்க அமைதியா இருங்க. நீங்க உங்களை வந்து ஒரு நல்ல அறைக்குள்ள, நல்ல மலைத்தொடர்கள்ல நல்ல உடைகளை கொடுக்குறாங்க, உணவை கொடுக்குறாங்க. உங்களை எப்படி மைண்ட் செட் பண்றாங்க, நீங்க யோசிச்சிடக்கூடாதுன்னு. நான் இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் கிடையாது. நீ யோசிக்காதப்பா, உனக்கு ஒரு ப்ராப்ளம், நீ வந்து வெளியில அதை எப்படி பண்ண போறேன்னு யோசிச்சியா, என்னை பார்த்துட்டியா, கொஞ்ச நாள் ஏன் சம்பந்தமா ஒரு வேலை செய்யும் போது அது சம்பந்தமா யோசிக்காத. அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாச்சும் உன் மூளையை யோசிக்காம நீ ஒரு வேலை செஞ்சு பாரு, அந்த வேலை நல்லா இருக்கும். புரியுதா? அதுதான் முக்கியம். நீ இந்த மனித தன்மையை பயன்படுத்திட்டனா மிஸ் ஆயிடுவ.
என் கூட இருக்கிற 15 பேர் 20 பேர் வேலை செய்யறாங்க. இவங்களை நான் என்ன பண்றேன்னா, இவங்களை வச்சு இவங்க மூளையை யோசிச்சிடாம இவங்களை தடுத்து ஆட்கொள்றதுதான் என்னுடைய வேலையை. இவங்க அறிவை கொண்டு போயிடக்கூடாது. இவங்க போய் ஒரு சிந்தனையை கொண்டு போய் போட்டுறக்கூடாது. இதை இப்படி பண்ணலாமா, இதை அப்படி ஐடியாலைஸ் பண்ணலாமா, இதை இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாமா. நான் தியானம் ஆரம்பித்த காலத்துலேருந்து எந்த டிஸ்கஷனுமே இருக்காதுங்க. சும்மானாச்சும் ஒரு ஐடியாவுக்கு என்னப்பா இது என்னப்பா பண்ணுறீங்க, அது என்ன பண்ணுறீங்க கேட்போம். வேற யோசிக்கவே விட மாட்டேன் நான். அதுவாக நிகழும். அதுதான் உண்மையான பிரம்மத்தோட சக்திங்கிறது. அது நிகழும். அதோட செயல் வடிவம்தான். கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு மாதம் பெரிய தொகையில் தான் இப்போ இருக்கிற அன்னதானம் கூட ஒரு செயல் இருக்கும். ஆனால் யார் கொடுக்குறா, யார் போகிறா, யார் செயல், என்ன விஷயம், இது எப்படி ரன் ஆகுது, இது யார் வழி நடத்துகிறா, இது யாருக்கு ஐடியா, யார் வேலை செய்கிறா, நாளைக்கு யார் வேலை செய்வா, நாளைக்கு மறுநாள், எந்த இதுவும் கிடையாது. எந்த ஒரு திட்டம் கிடையாது. அதுதான் பிரபஞ்சம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் 6 பேரை வழி நடத்துறதுக்கு திட்டம் இருக்குது. இங்கே ஒரு நாளைக்கு 600 பேரை வழி நடத்தணும். எந்த திட்டமும் கிடையாது. எந்த வரை முன் அறிவிப்பு எதுவுமே கிடையாது. நான் எந்த வகுப்பு நடத்தும் போது அப்படி முன் அறிவிப்பே கிடையாது. 2 நாள் 3 நாள் இந்த ஊர்னா அந்த ஊருக்கு போவேன். அப்போ உள்ளிருந்து ஒரு செயல் கேட்குதுன்னா அது என்ன பெரிய, அது அந்த ஒரு ஹோட்டலில் தங்கவே முடியாதுங்க. ஒரு ஞானியெல்லாம் ஹோட்டலில் தங்கவே மாட்டார். நான் 99% என்னுடைய தியான பயணத்தில் பயிற்சி காலத்திலிருந்து நிறைய நாட்கள் நான் 99% ஹோட்டலில் வாடகையில் அறை எடுத்து தான் என்னுடைய தியானமோ என்னோட தங்குறதோ என்னோட பயணமோ இருந்துச்சு. இது எல்லாமே அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்னுடைய மனித எந்த இடத்துலையும் நான் என்னுடைய அறிவுகளை நான் பயன்படுத்தினதே கிடையாது. என்னுடைய அறிவுகளை பயன்படுத்தின காலங்கள் எல்லாமே நான் அழுதுருக்கேன். ரொம்ப அழுதுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு ஸ்டேஜில் நீ யோசிக்காத, விட்டுறத, பிளைனாரு நடக்குண்டா அப்படின்ட்டு உட்காந்துக்க, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் விஷயம். இதை கண்டுபிடிக்க என்னால் முடியலை. பல நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் எனக்குள்ள அந்த தியானத்தில் அது சேஞ்ச் ஆகி அதை வழி நடத்துறதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ அதுதான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க. நான் நிறைய விஷயங்கள் சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டோட பெரிய வியர்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் பண்ணுறத ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெரிய காரியத்தை நம்ம சாதாரணமாக செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது பிரபஞ்சத்தோடைய வழிநடத்தல் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரட்டும், துயரம் வரட்டும், சோகம் வரட்டும், கண்ணீர் வரட்டும், உங்கள் மனித மூளையை பயன்படுத்தாமல் கடவுளை கும்பிட போகும்போதோ இல்லை தியானத்தை பண்ண போகும்போதோ ஒரு ஞானியை பார்க்கும்போதோ நீங்கள் யோசிக்காதீங்க, இவர் நல்லவராக இருப்பாரா, அவர் கெட்டவராக இருப்பாரா, இது இந்த கடவுள் உதவுமா, இன்னைக்கு போனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை இங்கேயாவது ஏதாவது இந்த ஞானி கொடுத்துருவாரா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சாதிக்க முடியாது. ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஹிஸ்ட்ரி உலகம் தோன்றிய காலத்தையும் எடுத்து பாருங்க. எவனாவது ஒரே ஒரு மனிதன் ஒரு கடவுளை பார்த்துருக்கானான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு மனிதன் கடவுளா ஆயிருக்கானான்னு சொல்லுங்க. மனிதன் கடவுளா ஆனா, மனிதன் ஞானி ஆனா, ஆனால் அந்த மனித மூளையால் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மனித உடல் தான். அதே மனித மூளையை வச்சு கடவுளா ஆக முடியாது. அதே மனித மூளையை வச்சு ஞானி ஆக முடியாது. அப்ப மனிதன் மூளையை வச்சு எந்த கடவுளையும் தரிசிக்க முடியாது, எந்த ஞானியோடையும் பயணிக்கவே முடியாது. அப்போ உன்னுடைய மூளைக்கு நீ படிச்சு வச்சிருக்கிறது, நீ கேட்டு வச்சிருக்கிறது, நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது, நீ பொக்கிஷமா எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சிருக்க பாரு, அது எல்லாமே உனக்கு தான் உபயோகமாகும். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த கடவுளுக்கெல்லாம் குப்பை. நீ இந்த இந்தியாவில் உலகத்துல எத்தனை கோல்டு மெடல் வேணாலும் வாங்கிக்க, இந்த உலகத்திலே உன்னை கொண்டாடட்டும். எங்க முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது. நீ இந்த உலகமே உன் பின்னாடி திரண்டு வந்தாலும் ஒரு ஞானி என்னன்னா இப்படி கண்ணி மிக்கிற நேரத்தில் உன்னை வீழ்த்திட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ உன்னால ஒரே ஒரு விஷயம் நாளைக்கு நீ செத்துருவ அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும். அவன் ஒரு ஸ்மைலில் உன்னை சிரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னை சுத்தி மிஷின் கண்ணை வச்சுட்டு அவ்வளோ பாதுகாப்புல நிற்பான். ஆனா அந்த அறியும் திறனோ இறைவோ தன்மையோ இந்த உலகத்தோட சுழற்சியோ உனக்கு தெரியாது. அதனாலதான் எப்பயுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சங்கிறது அவ்வளோ பெரிய ரகசியம்.
கடவுளுங்கிறது அவ்வளோ பெரிய ரகசியம், ஞானம்ங்கிறது அவ்வளோ பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை அடையிறது அப்படிங்கிறது உள்ள உடலுக்குள்ள மிகப்பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும். நாம் மனிதனாக பிறந்த போது நமக்குள்ளே எப்படி ஹார்மோன்கள் எல்லாம் ஒர்க் ஆகி நம்மக்கிட்ட இருக்கிற லிவர்லேருந்து, கிட்னிலேருந்து, கல்லீரல்லேருந்து, ஃபைனல் கார்ட்லேருந்து உடலில் இருக்கிற அத்தனை நரம்புகளும் உறுப்புகளும் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு உடல் ஒரு செயல் வடிவமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு உயிருங்கிற ஒரு செயல் வடிவத்தையும் வச்சு மொத்தமாக இந்த இயக்கத்தை கொடுத்து அதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற அந்த சுவைகள் எல்லா செயலையும் கொடுத்து நம்ம ஒரு செயல்பாட்டுக்குள்ள களத்தில் நிற்கிறோம். இந்த செயல்பாட்டில் இருக்கிறவன் இறைவனை உணர முடியாது. அந்த மனித செயல்பாட்டிலேருந்து இறைவனை அவன் என்ன பண்ணுவான்னா ஆசையாக கொண்டாடுவான், ஆசையாக பூஜை பண்ணுவான், ஆசையாக மாலை வாங்கி போடுவான், ஆசையாக சுண்டலை வச்சு கொடுப்பான். எல்லாமே மனித செயல்லேருந்து அவன் வீட்டில் புள்ள பொண்டாட்டிக்கு செய்கிற மாதிரி சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி பூஜை ரூமை பார்த்து அப்படியே தங்கத்திலே இழைச்சி வச்சுருவான். திருப்பதியில் போய் உருண்டு போவான், பிறனுக்குவான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் செய்கிறதோ அவன் உறவினத்தை செய்கிற மாதிரியே இறைவன் செயல் செய்வான். அன்னதானத்துக்கு 1000 பேத்துக்கு லட்டு கொடுத்து வடை பாயாசம் கொடுத்து எல்லாம் செய்வான். ஆனால் இந்த மூளையை வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட போய் அடைய முடியாது. இந்த மூல செயல்பாடுகளை வச்சு இறைவன்கிட்ட கிட்ட நெருங்கிறதுக்கு ரொம்ப கடினம். உன்னுடைய கால கணக்கு, உன்னுடைய ஜாதகத்தை வச்சு, உன்னோட கால திசையில வச்சு நீ முன்னேறலாம், பின்னேறலாம், இது நடக்கும். ஆனா இறைவன்கிட்ட இருந்து அந்த அலைவரிசையை பெறணும்னா உனக்குள்ள பரிமாற்றம் நடந்து உன் மூளையும் உன்னுடைய உடல்ல இருக்கிற அத்தனை செயல்களும் மாறும்போது ஒரு ஞானிங்கிறதுக்கு என்னன்னா அந்த வெளிச்சம் தெரியும். அதுதான் உள்ள ஜோதிங்கிறது. என்னன்னா வெறும் ஜோதி உள்ளுக்குள்ள இல்லை, ஒரு நெருப்பு, ஒரு அக்னியா உடல் மாறத் தொடங்கும். உடல்ல பருவ மாற்றம் ஏற்படும். உன் உடல்ல எப்படி ஒரு நாகம் சட்டையை கிழிச்சுன்னா அதுக்கு பேர் சட்டையை கிழிச்சு போடலை, அது பருவ மாற்றம் அடையுதுன்னு அர்த்தம். அந்த பருவ மாற்றம் எப்படி நாகத்துக்கு பருவ மாற்றம் சட்டையை கிழிக்குதோ அதே மாதிரி ஒரு ஞானியோடைய பல சட்டைகள் கிழிக்கப்படும், பல செயல்கள் நடக்கப்படும். அப்ப இடுப்பு பகுதியிலேருந்து அவன் தலையோட முடி வரைக்கும் ஒரு சேஞ்சை அது உருவாக்கணும். அது தியானத்தில் உருவானா மட்டும்தான் அவன் என்ன பண்ண முடியும், அந்த இறை சம்பந்தமான அந்த செயல் வடிவத்தை அவன் கிரகிக்க முடியும், அவனுக்குள்ள உள்வாங்க முடியும். அப்போதான் அவனுக்குள்ள அது ஊடுருவி போகும். அது அப்போதான் அவனுடைய செயல்பாட்டில் அவன் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவான். இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கிறவங்க அவங்க என்ன ஆவாங்கன்னா அந்த இறைத்தன்மையை வர்றதுக்காக தான் அவங்களை என்ன பண்ணுவாங்க, சைலண்டா வேற எந்த செயலையும் யோசிச்சிடாத. இதுக்காக தான் பெரிய பெரிய குருமார்கள் என்ன சொன்னாங்கன்னா, சன்னியாச பரம்பரையில் இருக்கும்போது நீ வீட்டுக்குள்ளே இருக்காத, செய்தித்தாள் படிக்காத, டிவி பார்க்காத, நீ புற சொல்களில் இருக்கிற மக்கள்கிட்ட கான்டாக்ட் இருக்காத அப்படின்னு சன்னியாச பரம்பரையில் குரு பரம்பரையில் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அது எல்லாமே மனித மூளைக்கு செயல்பட்டது, அது எதுவும் உனக்கு யூஸ் ஆகாது. இப்போ உனக்கும் எனக்கு கம்யூனிகேஷன் என்ன இருக்குன்னா, உன்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பதிவுகளை நான் வெளியேற்றுறதுக்காக ஒரு வேலை பார்க்குறேன், நீ மீண்டும் மீண்டும் புது பதிவுகளை வெளியேற்றாத, உள்ள ஏற்றாத. அப்ப மீண்டும் அது லேட் ஆகும். அதனால வேண்டான்னு சொல்லி தான் சன்னியாச பரம்பரையில எல்லா செயலையும் துண்டிச்சு ஒரு ஆசிரமத்துக்குள்ளே வச்சு ஒருத்தனை உருவாக்குனாங்க ஒரு காலகட்டத்தில். இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஆனா அந்த காலம் அந்த செயலெல்லாம் கடந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு இயல்பா ஒரு மனிதன் ஒரு இடத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு ஞான மார்க்கத்தை பார்க்க முடியும், தியானம் பண்ண முடியும், ஒரு ஞானவானாக அவனே மாற முடியும். பல நாள் குருவை கும்பிட்டவன் அவனே ஒரு குரு ஸ்டேஜுக்கு உயர முடியும். ஒரு ஆண் பெண்ணாக இருந்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே அவங்க எந்த மாற்றமும் செய்யாமையே அவங்களுடைய நிஜத்தன்மையில இறைவன் பாதையில போறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலத்துல வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த மனித மூளையை வச்சு செயல்பட்டா, உங்கள் அறிவை வச்சு செயல்பட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா அதை பார்க்க வேண்டியதை பார்க்க முடியாது. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா எனக்கு தெரியல. ஆனா இதை நீங்க ஒரு 4 நாள் கூட அப்ளை பண்ணி பாருங்க. உங்க மனித மூளையை பயன்படுத்தாம நீங்க பயன்படுத்தாம இருக்கவே முடியாது. நீ என்ன 2 மணி நேரம் தியானம் பண்ண, 4 மணி நேரம் தியானம் பண்ணலாம் பயன் இல்லை. உன்னுடைய அந்த அறிவை அங்க கொண்டு யோசிக்காத, உன்னுடைய அறிவை கொண்டு கால்குலேஷன் பண்ணாத. இவர் எப்படி இருப்பாரோ, அவர் நல்லவரோ கெட்டவரோ. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், ஒரு செயலை ஒரு மனிதன் நம்பி வேலை செஞ்சானா இந்த பிரபஞ்சத்தால் அவன் தோக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன். நீ முதல்ல ஒன்றை நம்பணும், புரியுதா? அடுத்ததுதான் தியானம். நீ நல்ல செயல் கெட்ட செயல்கிற கெட்ட செயல், ஒரு பாம்பு கடிச்சிருது, நீ ஒன்றை நம்பு, அந்த விஷம் வெளியில எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நீ ஒன்றை நம்பாம பாம்பையே பெருசா நம்பினா நீ மிஸ் ஆயிடுவ. முதல்ல மருந்தும் ரொம்ப முக்கியம், ஆனா அதோட நீ ரொம்ப முக்கியம்.
அந்த வில் பவர்ங்கிற செயல் வந்து ஒன்று நீ நம்பணும். பிரபஞ்சம் மூளையில யோசிக்கக்கூடாது. நான் காப்பாற்றப்படுவேன், இறைவன் அப்படியே இல்லை, நான் இறந்துட்டாலும் இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு அதுக்கு மேலே யோசனையே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே தாட்டே வரக்கூடாது. அப்படி ஒரு சூழல் உருவானுச்சுன்னா அங்க நம்மளை மட்டும் நம்பி செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஜீவன் காத்திருக்கு. அவனை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு உனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். ஆனா நீ அந்த விஷயத்தை எதிர்கொள்றதுக்குள்ள 1500 தடவை இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளையும் கூப்பிடுற. விநாயகரை கூப்பிடுற, முருகனை கூப்பிடுற, அம்பாளை கூப்பிடுற, குலதெய்வத்தை கூப்பிடுற, அவனை கூப்பிடுற, இவனை கூப்பிடுற, போன 9-8 குரு கிட்ட தீட்சை வாங்கின அத்தனை குருவையும் அழைக்கிற. எவனாவது வந்து நம்மளை காப்பாத்திட மாட்டானான்ங்கிற. அப்ப இவ்வளோ மனித மூளையை பயன்படுத்தினா அந்த உண்மைத்தன்மையை எப்படி அடைவனே, அந்த உண்மைத்தன்மையை எப்படி பார்ப்போம். அப்ப நீங்க வந்து இதை அவசியம் பார்த்துக்கணும். இப்ப என் கூட இருக்கிறதுக்கு உள்ள முக்கியமான விஷயம், சில இடங்கள்ல உங்க அறிவுகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. நான் சொல்லியிருக்கேன், இங்க போயிட்டு வாங்கன்னா போங்க, அவ்வளவுதான். அங்க போனா நல்லது நடக்குமா அப்படின்லாம் கேட்கிறவங்க என் கூட பயணிக்கிறது ரொம்ப கடினம். புரியுதுங்களா? திருவண்ணாமலையில ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேரை மட்டும் நீங்க ஒரு ஸ்டடி பண்ணி நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அவங்க அந்த வேலை சக்சஸ் ஆகுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. நீ வேலை மட்டும்தான் செய்யணும், நீ யோசிக்காத. ஏன்னா உனக்கு அங்கே ரோலே இல்லை, நீ போ, உன்னை போதான் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அந்த வேலையை செய்ய போகிறது, நாங்கள் எப்படி செய்ய போகிறோம், அந்த வேலை எப்படி மேஜிக்காக ஒர்க் ஆக போகுதுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். அதுதான் பிரபஞ்சம், அதுதான் விஷயம். இது மக்கள் எல்லா பேருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் மனித மூளையை பயன்படுத்தாமல், உங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் பிளெயினாக அப்படி உட்காரும்போது உங்கள் மூளையே ஒரு நாள் மாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடல் ஒரு நாள் மாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது.